அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024-25 அகாடமிக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ஸு, இது போன வருஷம் 23-24 எப்படி இருந்தது, இப்போ 24-25 எவ்வளோ ஷீட்டு, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸு, எவ்வளோ பேர் ரேங்க்கு, கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூ. ஸோ இது ரொம்ப முக்கியமான தகவலை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிஎன்ஏயு அட்மிஷன் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தமாக ஒரு 20 பாயிண்ட்டில் என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளவு ஷீட்டு, ஓகேவா? போன வருஷம் 23-24 எப்படி இருந்துச்சு? 2555. 24-25 இந்த வருஷமும் அதே தான். அதே போல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அங்கேயே 2806, இந்த வருஷமும் அதுதான். ஸோ டோட்டல் சீட்டுன்னு பார்க்குறப்ப போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. 5361 சீட்டு. அப்ளிகேஷன் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, போன வருஷம் 10/5/2023 9/6/2023, இந்த வருஷம் 6/5/2024 12/6/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, போன வருஷம் 41,434, இந்த வருஷம் 34,000. எதுனா இதெல்லாம் வந்து அது ஜெனரல் கேட்டகரி, அதுதான் பார்த்துக்கணும். ஜெனரல் கோட்டா மாதிரி தான் இருக்குது. அந்த ரேங்க்டு எவ்வளோ பேர் ரேங்க் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, போன வருஷம் 41,000 36,000 தான் ரேங்க்கு, எலிஜிபிலிட்டி ரேங்க்கு. இந்த வருஷம் 34,000 30,000 ரேங்க்டு ஹோல்டர்ஸ், அதாவது 4,000 பேர் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காங்க. சரி, இதில் எவ்வளோ பேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பாய்ஸு நார்மலாக கம்மியாக தான் இருக்குது, கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க. போன வருஷம் 21,000 பேர் கேர்ள்ஸு, இந்த வருஷம் 18,600. போன வருஷம் பாய்ஸ் 12,000, இந்த வருஷம் 11,000. இதெல்லாம் குறைஞ்சிருக்குது, ஓகேங்களா? அடுத்து 7.5% கோட்டா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 10,887 போன வருஷம், இந்த வருஷம் 10,053 அப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 800 அப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். இந்த 7.5% கோட்டா சீட்டு எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலி 403 சீட்டு, இந்த வருஷம் 413 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் அப்ளிகேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் வந்துட்டு 9,997 அப்படின்ற இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10,000 அப்ளிகேஷன். இந்த வருஷம் 9,134. அதுலேயே பார்த்திங்கன்னா 1000 அப்ளிகேஷன்ஸ் கம்மியாகிடுச்சு. இப்போ தமிழ் மீடியம் சீட்டு பார்த்தோம்னா ஒன்றும் இன்க்ரீஸ் கிடையாது. போன வருஷமும் 100 தான், இந்த 2024 100 தான். சரி, அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு? 309 பேர் போன வருஷம், இந்த வருஷம் 234. அப்போ எவ்வளோ சீட்டுன்னா 20 சீட்டு தான். போன வருஷமும் 20 தான், இப்போவும் 20 தான். அடுத்த கேட்டகரி பிடபிள்யூடி, ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா 135 அப்ளிகேஷன் போன தடவை வந்தது. இந்த வருஷம் இன்னும் 84 அப்ளிகேஷன் தான். ஆனால் சீட்டு பார்த்தீங்கன்னா 128 சீட்டாக இருந்தது, 126 சீட்டு இந்த வருஷம் இருக்குது அவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ்? போன வருஷம் வந்து 790, இந்த வருஷம் 701. அப்புறம் எவ்வளோ சீட்டு? 20 சீட்டு தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் செக் பண்ணி பார்ப்போம். 2005 அப்ளிகேஷன்ஸ் போன தடவை வந்தது, இந்த வருஷம் 1900 அப்ளிகேஷன்ஸ் தான். வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் சீட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 242 சீட்டு. போன வருஷமும் அதே தான், இந்த வருஷமும் அதுதான். ஸோ இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சீட்டில். இது ஒரு முக்கியமான தகவல். இந்த தகவல்லாம் நம்ம விசி வைஸ் சான்சலர், டிஎன்ஏ வைஸ் சான்சலர் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். அது அப்படியே நான் கொடுத்துருக்குறேன். இந்த கம்பேரிஷன், இது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அப்ளை பண்ணியிருக்கிறவங்க குறைஞ்சிருக்காங்க. அப்படின்னா சீட்டு வந்து அதே ஷீட்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். அது எவ்வளோ குறையும், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் என்ன அப்படிங்கிற விளக்கமெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.